ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹாப்பி ஃபேமிலி சமையல். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இன்றைக்கி நாம் சேலம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்க வாழப்பாடிக்கும் ஆத்தூருக்கும் இடையே புத்திரகவுண்டம்பாளையம் அப்படின்ற இடத்துல இருக்க முத்துமலை முருகன் கோவில் பற்றி பார்க்கலாம் வாங்க. இது சென்னை டு சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் அமைஞ்சிருக்கிறதுனால நமக்கு போக்குவரத்துக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஃப்ரீயாக போயிட்டு வரலாம். சென்னையிலேருந்து 315 கிலோமீட்டர் தொலைவிலையும் சேலத்துலேருந்து 41 கிலோமீட்டர் தொலைவிலையும் அமைஞ்சிருக்கு. இந்த ஆர்ச்சிலேருந்து நேராக என்ட்ரு ஆகும்போதே பார்த்தோம்னா நமக்கு இந்த பிரம்மாண்டமான முருகன் சிலை தெரியும். உலகிலேயே மிகப்பெரிய முருகன் சிலை இந்த சாமி தான் சொல்கிறாங்க. 146 அடி உயரம் இருக்கிறதா சொன்னாங்க. மலேசியாவில் இருக்க சிலையை வடிவமைச்ச தியாகராஜ ஸ்தபதி அப்படின்றவர் தான் இந்த சிலையும் வடிவமைச்சிருக்கிறதா சொன்னாங்க. கோவிலுக்கு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய இலவச கார் பார்க், 2 வீலர் பார்க் இருக்குது. நீங்கள் காரு எதில் போனாலும் காரையோ 2 வீலரையோ பார்க் பண்ணிக்கலாம். இந்த கோவில் 2022 வருஷம் ஏப்ரல் 6ஆம் தேதி கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணதாக சொன்னாங்க. மலேசியாவில் உள்ள முருகனுக்கும் இந்த முருகனுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறதாகவும் சொன்னாங்க. மலேசியாவில் இருக்க முருகனுக்கு வலது கையில் வேல் இருக்கும். இந்த சாமிக்கு இடது கையில் வேல் இருக்கும். வலது கையில் நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி சிலையை வடிவமைச்சிருக்காங்க. அதே மாதிரி கிரீடத்தில் பார்த்திங்கன்னா மலேசியாவில் இருக்க முருகன் கோயிலுக்கு வெறும் கிரீடம் மட்டும்தான் இருக்கும். முத்துமலை முருகனுக்கு கிரீடத்துக்கு பின்னாடி ஒரு சக்கரம் இருக்கும். நம்ம கோவிலுக்கு நேரடியாக என்ட்ராக முடியாது. இந்த போல் ரைட் சைடு தான் என்ட்ராகணும். என்ட்ரானோடனே பார்த்திங்கன்னா நமக்கு முருகன் சிலை நல்லா தெளிவாக தெரியும். சிலைக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா கொடிக்கம்பம் இருக்கும். கொடிக்கம்பத்துக்கு பக்கத்தில் விளக்கேற்றுறதுக்கு நெய் தீபம் ஏற்றுறதுக்கு இடம் வச்சுருக்காங்க. இங்கே நீங்கள் வெத்தலையை வச்சு நெய் தீபம் ஏற்றுனீங்க அப்படின்னா நீங்கள் வேணுனது அப்படியே நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பங்குனி உத்திரம் ஏப்ரல் 1ஆம் தேதி பங்குனி உத்திரம் வர்றது இல்லைங்களா, அதனால் இங்கே நிறைய சிறப்பு பூஜைகளும் நடக்கிறதா சொன்னாங்க. நெய் தீபம் ஏற்றிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்தீங்க அப்படின்னா நம்ம சங்கரஹர விநாயகரை பார்க்கலாம். சங்கர விநாயகர், மூலஸ்தான முருகன் எல்லாமே ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பெரிய சிலையை பார்க்க முடியும். நீங்கள் எப்போ வேணாலும் பார்க்கலாங்க. வெயிலாக இருக்கேன்னு சொல்லிலாம் பயப்பட வேண்டாம். கீழே நடக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே மேட் போட்டு கொடுத்துருக்குறாங்க. அதனால் எவ்வளோ வெயிலாக இருந்தாலும் நம்ம ஃப்ரீயாக நடந்து போய் சாமியை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விநாயகரை தரிசனம் பண்ணுறதுக்கு இப்படி தான் என்ட்ராகணும். என்ட்ராகிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு விநாயகரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் முருகனை பார்க்க முடியும். விநாயகர் பூஜை நடந்துச்சுங்க. சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு. இந்த கோவில் கட்டும்போது அறுபடை வீட்டில் இருந்தும் மண் எடுத்துக்கிட்டு தான் இங்கே சேர்த்து வச்சு கட்டினதாக சொன்னாங்க. அதே மாதிரி மூலஸ்தான முருகர் வேல் அமைப்பில் தான், அந்த கோபுரம் வேல் அமைப்பில் இருக்கும்னு சொன்னாங்க. அதை நீங்கள் நேரில் பார்க்கும்போது தெரியும். விநாயகர் பூஜை முடிஞ்சிட்டு அடுத்தது முருகனை பார்க்க கிளம்பியாச்சு. முருகன் பாதத்தை தொட்டு வணங்குறதுக்கு அங்கே 10 ரூபாய்க்கு என்ட்ரி டிக்கெட் எடுக்கணும். 10 ரூபாய்க்கு என்ட்ரி டிக்கெட் எடுத்திங்கன்னா முருகன் பக்கத்துலேயே போய் சிலையை தொட்டு வணங்கலாம். நீங்கள் அந்த போல் சிலையை தொட்டு வணங்கும்போது நம்ம வேண்டுறது எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த முத்துமலை முருகன் பஞ்சவர்ண நிறத்தில் அமைஞ்சதாக சொன்னாங்க.
ஆனால் மேலே வந்து பார்த்திங்கன்னா தங்க கவசம், போருக்கு போகும்போது தான் கவசம் அணியுவாங்க. சாமி வந்து தங்க கவசம் அணிஞ்சிருப்பார். ஆனால் கவசம் அணிஞ்சப்போ வந்து நகை எதுவும் போட மாட்டாங்க. போருக்கு போகும்போது நகை போட மாட்டாங்க. ஆனால் இந்த சாமி கவசத்துக்கு மேலே நகை போட்டிருப்பாங்க. அது ஏன்னு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். பாதத்தை தொட்டு வணங்கிட்டு கீழே வந்து மூலஸ்தான முருகர், நம்ம எந்த சிலை பார்க்குறோமோ அதே இது வந்து கீழே மூலஸ்தான முருகர்னு இருப்பார். அவரையும் வழிபட்டுட்டு முன்னாடியே தேங்காய்லாம் உடைச்சிருவாங்க. தேங்காய் உடைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போய் சாமியை பார்க்கலாம். இப்போ தெரியுது பார்த்திங்களா, இதுதான் அந்த வேல் அமைப்பில் அறுபடை வீட்டு முருகனையும் சேர்த்து இந்த முத்துமலை முருகனையும் சேர்த்து வேல் அமைப்பில் கோபுரம் செஞ்சுருக்காங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா, அதுதான் இந்த இடம். அந்த இடத்துக்கு வந்து எல்லாரையும் விடலைங்க. நம்ம 250 ரூபாய்க்கு அந்த அபிஷேகம் பண்ணுறோம் இல்லைங்களா, அவங்கள தான் கூட்டிகிட்டு போனாங்க. இது வந்து எல்லாருமே பார்க்கலாம். இந்த முருகனை வந்து எல்லாருமே பார்க்கலாம். பக்கத்துலேயே சேவல், மயில் எல்லாமே இருந்துச்சு. எல்லாத்தையும் தொட்டு வணங்கிட்டு இங்கே முருகனுக்கு அபிஷேகம் பண்ணுறதுனா பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பி வந்தோம்னா இந்த பக்கம் பிரசாதம் எல்லாமே வச்சுருப்பாங்க. நமக்கு வேணுங்கிறத வாங்கிக்கலாம். வெளியில் வந்தீங்கன்னா முருகன் சிலை, வேல் எல்லாமே இருக்கும். நமக்கு தேவையானதை வாங்கிக்கலாம். இதுதான் வந்து அந்த லிஃப்ட்டுக்கு என்ட்ரு ஆகிற இடம். இங்கே நாங்கள் போய் கேட்டப்போ டிக்கெட் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. அப்புறம் நேராக போய் நாங்கள் டிக்கெட் எடுத்தோம். 250 ரூபாய்க்குப்பா, நீங்கள் அபிஷேகம் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா 250 ரூபா டிக்கெட் எடுக்கும்போது இந்த மாலை ஒன்று கொடுப்பாங்க. அந்த மாலையை நம்ம கழுத்தில் போட்டு அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணுவாங்க. பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த பாதத்தை தரிசனம் பண்ண கூட்டிகிட்டு போனாங்க. தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லிஃப்ட்டில் மேலே போனோம். லிஃப்ட்டில் வந்து ஃபோன் அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் மேலே போனதை எடுக்கலை. மேலே போய் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அபிஷேகம் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் நார்மலாகவே போய் சாமியை பார்க்கலாம். அதுக்கு 150 ரூபாய் டிக்கெட் எடுத்து மேலே போனீங்க அப்படின்னா சாமிக்கு ஒட்டினாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா முருகன் மலையில் வந்து முருகன் படுத்திருக்க மாதிரி ஒரு அமைப்பு தெரிஞ்சிச்சு. அதை காமிச்சாங்க. இங்கே வந்து அறுபடை முருகனையும் இதில் சிலை வச்சுருப்பாங்க. நம்ம தொட்டு வணங்கிக்கலாம். சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வெளில வந்துட்டு எல்லாமே வந்து அறுபடை வீட்டில் உள்ள முருகனையும் இந்த ஒரு கோவிலுக்கு போனால் அறுபடை வீட்டுக்கு போன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. லிஃப்ட்டில் மேலே பார்க்கும்போது அந்த சாமியோட காதில் இருக்க கம்மல் மட்டும் லைட்டாக மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதை நீங்கள் மேலே போய் லிஃப்ட்டில் போகும்போது தான் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார்